வணக்கம். வாழ்க வளமுடன். வராகியின் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்று முருகப்பெருமான் திருத்தலங்களை பற்றி சிந்திப்போம். ஓம் முருகா, குருமுருகா, அருள்முருகா, ஆனந்த முருகனே, சிவசக்தி பாலனே, சண்முகனே, சடாச்சரனே, என் வாக்கினிலும் நினைவினிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல்காக்க ஸ்வாகா. முருகா முத்துக்குமரா, வடிவேல் முருகா, வானவோர்கோன் தலைவா, ஆதிகுரு சுப்பிரமணிய சுவாமி, பழனி பால தண்டாயுதபாணி, போகருக்கருளிய தண்டபாணி தெய்வத்தின் திருவடிகள் போற்றி. பழனி பால தண்டாயுதபாணியை ஒவ்வொருவரும் செவ்வாய்க்கிழமையில் ஆண்டிகோலத்தில் தரிசித்தால் அனைத்து செல்வங்களும் நமக்கு அருள்வார். அதனால் பழனிக்கு செல்லும் மக்கள் செவ்வாய்க்கிழமையில் ஆண்டிகோலத்தில் முருகனை தரிசியுங்கள். சீரும் சிறப்புமாக செல்வ வளத்துடன் வாழலாம். திரு ஆமினங்குடி திருமுருகனின் திருவடிகள் போற்றி. சுவாமிமலை முருகனின் திருவடிகள் போற்றி. திருச்செந்தில் ஆண்டவரின் திருவடிகள் போற்றி. ஜெயந்திநாதரின் திருவடிகள் போற்றி. திருச்செந்தில் ஆண்டவரை தரிசிக்கும் பொழுது வியாழக்கிழமை காலங்களில் தரிசனம் செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். நம் வாழ்நாளில் பெறக்கூடிய அனைத்து வெற்றிகளையும் பெற்றுவிடலாம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போரில் முருகப்பெருமான் தலைமை தாங்கி திருச்செந்தில் இருந்து போர் புரிந்து செந்தில் ஆண்டவர் தேவர்களை காத்து அசுரர்களை அழிக்கவில்லை, தன்னுள் ஆட்படுத்தி கொண்டார். சூரபத்மனை வேலாகவும் மரமாகவும் மயிலாகவும் சேவலாகவும் ஆட்படுத்தி கொண்டார். ஆதலால் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்தால் வாழ்வில் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். முக்தி பெறும் கிடைக்கும். திருச்செந்தில் ஆண்டவரின் திருவடிகள் போற்றி. ஜெயந்திநாதரின் திருவடிகள் போற்றி. ஓம் சுவாமிமலை முருகனின் திருவடிகள் போற்றி. தந்தைக்கு உபதேசம் செய்த சுவாமிமலை முருகன் சிவகுருநாதனாக அங்கு காட்சி தருகின்றார். திரு ஏரகம் என்று அழைக்கப்படும் கட்டுமலையில் செயற்கையாக உருவாக்கி 60 தமிழ் வருடங்களும் 60 படிகளாக உள்ள இடம் சுவாமிமலை முருகன். சுவாமிமலை முருகனை வணங்கினால் அனைத்து கல்வி கேள்வி ஞானங்களில் தெளிவு பெற்று வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மயிலத்து முருகா, என் மனதகத்துள் வந்தமர்ந்து மனமாயை நீக்கி மன இருளை போக்குவாய். மயிலம் என்ற ஊரில் இருக்கக்கூடிய முருகனை நாம் வணங்கினால் நம் மனதுக்குள் இருக்கக்கூடிய இருள் அகன்று ஒளி கிடைக்கும். மனதகத்துள் இருக்கக்கூடிய மாயைகளை அகற்றி மனதகத்துள் முருகன் இருந்து நம் இருதய குகையில் முருகன் இருந்து நம் வாழ்வினை இன்புற செய்வார். திருத்தணிகை வேளா, உன் திருவடிகள் போற்றி. திருத்தணி மலை மீது இருக்கும் முருகன் கோபம் தணிந்து தணிகை மலையானாக இருக்கின்றார். திருத்தணியில் உதித்தருளும் ஒருவன் என்று சொல்லக்கூடிய திருப்புகழை அருணகிரிநாதர் வெகு சிறப்பாக பாடினார். அந்த திருப்புகழை கேட்டால் நமக்கு பகை என்றே ஒன்று இருக்காது. நம்மை பகைத்தவர்கள் அனைவருமே மாய்ந்து விடுவார்கள் என்பது அந்த திருப்புகழின் தன்மை. திருத்தணி முருகனின் திருவடிகள் போற்றி. வள்ளிமலை முருகனின் திருவடிகள் போற்றி. நமக்கு திருப்புகழை தந்த மீண்டும் திருப்புகழை நமக்கு தந்த சச்சிதானந்த சுவாமிகள் வாழ்ந்த மலை வள்ளிமலை. வள்ளி குகையில் சச்சிதானந்த சுவாமிகள் இன்றும் அருபரூபமாக உள்ளார். நமது கிருபானந்த வாரியார் வள்ளிமலையை பற்றி மிகவும் பெருமையாக சொன்னார். அந்த இடத்தில் விநாயகனும் முருகனும் வள்ளியம்மையும் 3 பேரும் ஒரு சேர இன்றும் அருளாசி புரிகின்றார்கள். வள்ளிமலை முருகனின் திருவடிகள் போற்றி. ரத்தனகிரி முருகனின் திருவடிகள் போற்றி. காஞ்சி கந்த கோட்டத்தில் உள்ள குமரனின் திருவடிகள் போற்றி. காசியப்ப சிவாச்சாரியாரின் திருவடிகள் போற்றி. காஞ்சி கந்த கோட்டத்தில் உள்ள குமரன் திருவடிகள் போற்றி போற்றி. ஏனென்றால் அந்த குமரன்தான் கந்தபுராணத்தை எழுதுவதற்கு காசியப்ப சிவாச்சாரியாருக்கு திரு அடியை எடுத்து கொடுத்து அதை தன் கைப்பட திருத்திய நூல் கந்தபுராணம். கந்தபுராணத்தில் இல்லாத விஷயம் எந்த புராணத்திலும் இல்லை. அதனால் காஞ்சிபுரம் செல்லும் ஒவ்வொருவரும் கந்தகோட்டத்தில் உள்ள முருகனை மனதார வழிபட வேண்டும். காஞ்சிபுரம் வந்து சென்னையில் இருந்து ஒரு மிகப்பெரிய வணிகர் தினமும் காஞ்சிபுரம் வந்து கந்தகோட்டத்து முருகனை வழிபட்டு தான் தன் அலுவல் பணிகளை செய்தார். அதனால் அவர் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட போது சென்னையிலேயே முருகனை கொண்டு ஒரு ஆலயத்தை எழுப்பி சென்னை கந்தகோட்டம் என்று வைத்தார்கள். அந்த கந்தகோட்டத்தில் உள்ள முருகனை வள்ளல் பெருமான் இடையிறாது பாடினார். வள்ளல் பெருமானுக்கு முன்னும் அதுபோல் யாரும் பாடல் செய்யவில்லை. வள்ளல் பெருமானுக்கு பின்னும் அதுபோல் யாரும் பாடல் செய்யவில்லை. அதேபோல் ஆண்டவன் பிச்சு என்ற ஒரு அம்மா மிகவும் அழகாக அந்த முருகனை பற்றி நிறைய பாடல்கள் பாடியுள்ளார்கள்.
கந்தகோட்டத்து முருகனின் திருவடிகள் போற்றி, வடபழனி ஆண்டவரின் திருவடிகள் போற்றி, திருப்போரூர் முருகனின் திருவடிகள் போற்றி, சிறுவாபுரி முருகனின் திருவடிகள் போற்றி. சென்னை வாழ் மக்கள் சென்னையை சுற்றியுள்ள இந்த முருகன் அனைத்து முருகனையும் அவரவருடைய நேரத்திற்கு தகுந்தபடி சென்று ஒவ்வொரு முருகனையும் வழிபாடு செய்து தன் வாழ்வில் இன்னல்களை நீக்கி இன்பம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் வல்லக்கோட்டையில் முருகன் மிகவும் பிரசித்தி பெற்ற முருகன் வல்லக்கோட்டை முருகனையும் வழிபட வேண்டும். வல்லக்கோட்டை முருகனின் திருவடிகள் போற்றி. நமது பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள செட்டிகுளத்தில் செங்கரும்பேந்திய செங்கோட்டு வேலன் முருகன் பழனி பால தண்டாயுதபாணி போல் சிறு குழந்தை வடிவில் தண்டபாணியாக உள்ளார். மனிதன் வாழ்வில் கரும்பை கொடுத்து சுவையை இருப்பது போல் மனித வாழ்வு சுவையாக இருப்பதற்கு செங்கரும்பு ஏந்திய செங்கோட்டு வேலனாக இங்கு ஒவ்வொருவருக்கும் அருளாசி தந்து கொண்டிருக்கின்றார். அதேபோல் வயலூர் வள்ளல் பெருமான், வயலூரில் அருணகிரிநாதருக்கு அருளிய வள்ளல் பெருமான் மிகவும் சிறப்பாக இப்பொழுது சமீபத்தில் நன்னீர் நீராட்டு விழா சிறப்பாக நடந்தது. வயலூர் வள்ளல் பெருமானின் திருவடிகள் போற்றி. இதைவிட மிக முக்கியமான ஒரு தலம் அருணகிரிநாதர் வாழ்ந்து திருப்புகழை உலகுக்கு தந்த திரு அண்ணாமலையில் கம்பத்து இளையனாராக முருகன் காட்சி கொடுத்து கொண்டு வருகின்ற ஒவ்வொரு பக்தர்களையும் அரவணைத்து கொண்டு இருக்கின்றார். அருணகிரிநாதர் புகழும் முருகன் புகழும் எந்நாளும் இருக்கும் கம்பத்து இளையனாரின் திருவடிகள் போற்றி. அதேபோல் விராலிமலை முருகனின் திருவடிகள் போற்றி. சித்தர்கள் முனிவர்கள் மகான்களுக்கு மிகவும் அருமையாக காட்சி தந்து அங்கு வந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இன்றளவும் அருமையாக காட்சி கொடுத்து அவரவர்களுடைய அனைத்து குறைகளையும் நீக்கி ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இன்பங்களை தந்து கொண்டிருக்கும் முருகன் விராலிமலை முருகன். உலகத்திலேயே எங்கும் இல்லாத ஒரு சிறப்பு அந்த முருகனுக்கு உண்டு. சுருட்டை நிவேதனமாக செய்யக்கூடிய ஒரே ஆலயம் விராலிமலை முருகன் ஆலயம். கொடும்பாலூர் கந்தனின் திருவடிகள் போற்றி. கொடும்பாலூர் கந்தன் மிகவும் பிரசித்தி பெற்றவர். சோழர் காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய கந்தன் கொடும்பாலூர் கந்தனின் திருவடிகள் போற்றி. கொங்கு தேசத்து குமரனின் திருவடிகள் போற்றி. சிவன்மலை ஆண்டவரின் திருவடிகள் போற்றி. சென்னிமலை ஆண்டவரின் திருவடிகள் போற்றி. இந்த சென்னிமலைதான் பின்னாகீசர் என்ற ஒரு பெரிய மகான் வாழ்ந்த ஒரு இடம். சென்னிமலையில் இன்றும் அவருடைய ஜீவ சமாதி உள்ளது. முருகன் ஆலயத்திற்கு பின்புறம் சென்றால் சென்னிமலையில் பின்னாகீசர் குகை என்று உள்ளது. அங்கு அந்த சித்தரை தரிசனம் செய்யலாம். பின்னாகீசரின் திருவடிகள் போற்றி. சென்னிமலை ஆண்டவரின் திருவடிகள் போற்றி. வட்டமலை முருகனின் திருவடிகள் போற்றி. திரு ஊதியூர் முருகனின் திருவடிகள் போற்றி. தாராபுரத்திற்கு முன் காங்கேயத்தில் இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் ஊதியூர் என்று ஒரு ஊர் உள்ளது. அங்கு கொங்கண சித்தர் வாழ்ந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து அவருடைய அருளாசியால் அந்த மலையை பொன்னாக மாற்றினார். அதனால் அந்த ஊருக்கு பெயர் பொன்னூதி ஊர். அங்கு இருக்கக்கூடிய முருகன் மிகவும் வரப்பிரசாதம் பெற்ற முருகன். அவரையும் கொங்கண மகரிஷியையும் மிகவும் அருமையாக தரிசனம் செய்யலாம். ஒவ்வொருவரும் வாழ்வில் செல்ல வேண்டிய ஒரு ஆலயம் ஊதியூர் முருகன். பச்சமலை முருகா என் இச்சையை கலைத்திடப்பா, பவளமலை முருகா என் பாவங்களை போக்கிடப்பா, மருதமலை ஆண்டவரே என் வாழ்வில் மணியாக வந்து ஒளியாக விளங்க வேண்டும், அணுவாவி முருகா என் உள் இருந்து என் அத்தனை அணுக்களையும் ஏற்க வேண்டும், கழுகுமலை முருகனே கழுகாசல மூர்த்தியே உன் திருவடிகள் போற்றி. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கழுகுமலை கழுகாசல மூர்த்தி நாம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பல அற்புதங்களை செய்து கொண்டே இருப்பார். அந்த கழுகாசல மூர்த்தியை ஒவ்வொருவரும் வாழ்வில் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சென்று தரிசனம் செய்ய வேண்டும். கடைசியாக முருகன் கண்டி கதிர்காமத்தில் உறைந்ததாக தகவல். அந்த முருகனை கண்டிக்கு சென்று ஒவ்வொரு வருடமும் கண்டியில் மிக சிறப்பாக முருகன் கோவிலின் திருவிழா விமர்சையாக நடக்கிறது. நாம் வாழ்வில் ஒரு முறையாவது சென்று கண்டி கதிர்காமத்தில் உள்ள முருகனை வணங்க வேண்டும் ஒவ்வொருவரும். ஓம் அருவாய் உருவாய் உள்ளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் ஏறி யானைதான் அணங்கும் ஆறில்லா வள்ளி வாழ்க வாழ்க.
ஏறுமையில் ஏறிவிலை யாடுமுகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, மாறுபட்ட சூரரையே வதைத்த முகம் ஒன்று, மாறில்லா வள்ளி மனமுணர வந்த முகம் ஒன்று, குன்றுருவாய் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, கூறும் அடியார் குறைதீர்க்க வந்த முகம் ஒன்று, ஆறு முகமாகி ஆதி அருணாசலத்தில் நின்ற பெருமானே உன் திருவடியில் சரணம் சரணம். வாழ்க வளமுடன்.